தளம் அமைப்பினால் தளம் அமைப்பினால் வாராந்தம் நடத்தப்பட்டு வரும் வாழ்வியல் சார்ந்த இலவச இணையவழி பயிற்சி தொடர்பான திசை அமர்வின் 7வது வாராந்த சூம் அமர்வில் இன்று நாங்கள் இணைஞ்சிருக்கோம். சமூகத்தில் உள்ள இளம் தலைமுறையினருக்கும் தொழில்நுட்பம் மற்றும் வாழ்வியல் திறன்களை எளிய முறையில் கொண்டு சேர்ப்பதையும் புதிய துறைகளை அறிமுகப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதுதான் எங்கட தளம் அமைப்பு. கடந்த 7 வருடங்களாக திருகோணமலையில் பயணித்து வரும் தன்னார்வலர் அமைப்பான தளம் அமைப்பின் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் திசை பயிற்சி தொடர் வழியாக பல்வேறு வாழ்வியல் சார் அறிவை பகிர்ந்து வருகிறோம். எதிர்காலத்தை வடிவமைக்கும் தகவல் தொழில்நுட்பம் என்னும் தலைப்பிலேயே இன்றைய அமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கு. இன்றைய நம் விசேட அமர்விற்கு வளவளராக எங்களோட இணைஞ்சு இருக்கிறது பசித்த சார் அவங்க. சார் அவங்களோட விளக்க கருத்தை தொடர்ந்து அமர்வின் இறுதியில் கேள்வி பதில் பகுதிக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து அனைவரும் அமைதியாக கவனமாக அமர்வை கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுக்கான நேரம் தரப்படும் போது தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்க என்பதை கூறிக்கொண்டு நேரத்தை கருத்தில் எடுத்து நான் அமர்வை சார் கிட்ட கையளிக்கின்றேன். குட் ஈவினிங். நான் பேசுறது கேக்குதா? ஓம் சார் கேக்குது. ஓகே, அப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, குட் ஈவினிங். என் பேர் பாஷித் அலி. நான் வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ஐடி இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் வெப் டெவலப்பர். more than 7 years I'm doing this work. So இது நாங்க தமிழ்ல தானே செய்யணும் ஒர்க் ஷாப்? ஓம் அண்ணா, ஓம் தமிழ்ல தான். வெயிட் அண்ணா கொஞ்சம். துஜிகா ஓ, செஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்களா? ஓம் அக்கா. சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, அப்ப நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு. குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நாம வந்துட்டு பேச போற விஷயம் வந்துட்டு ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ். அதாவது நாளைக்கு இந்த உலகத்துல ஐடியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். அதாவது நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட லைஃபை கொண்டுட்டு போறதுக்கா இருந்தாலும் சரி, இனி வரும் காலங்கள்ல வந்துட்டு சில விஷயங்கள் நாம கட்டாயம் ஆகணும். எசென்சியல் ஸ்கில், அதாவது அடிப்படை திறன்களை வந்துட்டு சில விஷயங்களை நாம கத்துக்கொண்டே ஆகணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒர்க் ஷாப்ல. இந்த ஒர்க் ஷாப் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி இருக்காது. இது வந்துட்டு ஒரு ஷோர்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்க போது. உங்களுக்கு ஏன்னு சொன்ன என்ன, பிக் டேட்டான்னு சொன்ன என்ன, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொன்ன என்ன, குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ன, அடுத்து சைபர் செக்யூரிட்டி கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னு சொன்ன எல்லாருமே நாம டிஜிட்டல் வேர்ல்ட்ல சோசியல் மீடியா, அதே நேரத்துல நிறைய விஷயங்கள் செய்யறோம். சோசியல் மீடியா வரைக்கும், பிசினஸ் வரைக்கும் எல்லாமே இப்ப இன்டர்நெட் த்ரூவா, டிஜிட்டல் த்ரூவா மாறினதால சைபர் செக்யூரிட்டின்னு சொல்றது எல்லாரும் கட்டாயமா வந்துட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். காரணம் என்னன்னு சொன்னா, நாம எடுத்துக்கோமே, கடலுக்குள்ள நீஞ்ச போறோம்னு சொன்னா கட்டாயம் நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். கடலுக்கு போறோம்னு சொன்னா ஒரு போட் எடுத்து மீன் பிடிக்கிறதுக்கு நீச்சல் தெரிய வேண்டிய கட்டாயம். என்ன ரீசன் சொன்னா, இன்கேஸ் தவறு விழுந்த மனுஷன் எப்படி தப்பிக்கிறது. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டின்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொன்னா, நீங்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல நீங்க பயணிக்க போறீங்கன்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் எப்படி எதிர்கொள்ளுன்ற விஷயம் கட்டாயம் முக்கியம். சைபர் செக்யூரிட்டின்னு சொல்றது இங்க எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து 5G எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ 4G யூஸ் பண்றதாம நெக்ஸ்ட் 5Gக்கு மாறி இருக்கும். அந்த விஷயங்களை பத்தி நாம இதுல பார்ப்போம். கிருஷ்ண அவேர்னஸ் மாதிரி. ஸோ இந்த பேர் வந்துட்டு முகமது பாஷித் அலி. நம்ம ஒர்க் ஷாப்புக்குள்ள போகலாம். சரி, முதல்ல ஏன் நம்ம டெக்னாலஜியை படிச்சிருக்கணும்? ஐடின்னு சொல்றது, டெக்னாலஜின்னு சொல்றது ஏன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா, டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இனி வரக்கூடிய எல்லா ஃபியூச்சர் ஜாப்புமே அமைஞ்சிருக்க போகுது. இப்போ நாம எல்லாரும் சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நிறைய ஒர்க் ஷாப் நடத்திங்கன்னா எம்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி போயிடுவாங்க. நான் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் வந்து ஐடி நாலேஜ் இருக்கிறது இல்லை. ஆனா ஒபியஸ்லி இப்ப இருந்தாங்கன்னு சொன்னா கரெக்டா ஒரு கம்ப்யூட்டர் மூலம் தான் வேக ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்துட்டு எம்ஏ மாதிரி ஒரு லோ பே ஜாப்பா இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா மெடிசின் டாக்டர்ஸ் மாதிரி வந்து ஹை பே ஜாப்பா இருந்தாலும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு சொல்றது யாருமே தவிர்க்க முடியாத விஷயமா பொறுத்த வரைக்கும். அதால வந்துட்டு சிம்பிளா சொல்லி இந்த விஷயம் தான் டெக்னாலஜின்னு சொல்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குமான்னு சொன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சக்சஸ். அதாவது நீங்க வெளிநாடு போறது எப்படி பாஸ்போர்ட் அதே மாதிரிக்கு நீங்க வந்து உங்க லைஃப்ல சரி வெளிநாடு சொன்னா அது கட்டாயம் டெக்னாலஜி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி இருக்கு.
சரி, அடுத்த விஷயம் வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் உள்ள போகலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எல்லாருமே இந்த ஏஐன்னு சொல்ற இந்த வார்த்தை இப்ப சமீப காலங்கள் அதிகமா எல்லார காதலையும் விடக்கூடிய ஒரு சொல் தான் இந்த ஏஐன்னு சொல்றது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு தடவையாச்சும் ஜெமினி ChatGPT யூஸ் பண்ணி போட்டோ எடிட் பண்ணிருப்பீங்க எல்லாருமே. அது செய்யாதவர்களுக்கு சான்சஸ் குறைய நமக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்ப ஏன்னு சொன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா ஏன்னு சொல்றது மெஷின் தட் கேன் திங்க் அண்ட் லேர்ன் லைக் ஹியூமன்ஸ். அதாவது ஒரு மெஷின் வந்துட்டு அது எதாவது வேணா இருக்கலாம். ஒரு மெஷின் வந்துட்டு மனிதன மாதிரிக்கு லேர்ன் கற்றுக்கொண்டு நம்மள மாதிரி அதை சிந்திக்க முடியும்னு சொன்னா நம்ம சொல்லி ஏன்னு சொல்லி அது ஏன்னு சொல்றது இப்ப நம்ம கன்செப்டா பார்க்க போறோம்னு சொன்னா பெரிய விஷயம். ஆனா இதான் அது துணிப்பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல என்னது சொல்ல வராங்கன்னு சொன்னா ஏன்னு சொல்றது எப்படி கன்செப்ட் சொன்னா ஏன்னு சொல்றது மனுஷன மாதிரிக்கு ஏதாச்சும் ஒரு மெஷின் வந்து லேர்ன் பண்ணி அதான் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க. நம்ம எம்எல்ஏன்னு சொல்லி மெஷின் லேர்னிங்னு சொன்னா எல்லாரும் பேசிக்கா விளையாடக்கூடிய மாதிரி சொல்லணும். மெஷின் லேர்னிங்க எல்லாருமே மொபைல்ஸ்ல கீபோர்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க. மொபைல் கீபோர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஓகே அதுக்கு தெரிஞ்சிருக்கு மேக்ஸிமம். இப்போ தமிழ் வேர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல நம்ம தமிழ் சொற்களை டைப் பண்ணுவாங்க. சாப்பிட்டீங்களா, எங்க இருக்கீங்க, அந்த மாதிரி சொற்களை நான் முதல் தரம் டைப் பண்ணும்போது எரரா அடுக்கிறது ரெட் கலர் லைன் அடிச்சு நான் ஒரு 10 டைம் 20 டைம்ஸ் அந்த சொல்ல டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை லேர்ன் பண்ணிக்கும். ஓகே சரி, இவர் இந்த வார்த்தையை ரெகுலரா யூஸ் பண்றாரு. ஸோ நான் இவருக்கு இந்த வார்த்தை சஜஸ்ட் பண்ணணும். அதாவது நான் எஸ்ஏன்னு ஸ்டார்ட்ல அடிச்சேன்னு சொன்னா எனக்கு எஸ்ஏ சம்பந்தப்பட்ட ஆங்கில சொற்களை தந்துட்டு இருந்த அந்த ஒரு கீபோர்ட் வந்து என்ன செய்ய தோணும்னு சொன்னா மெஷின் லேர்னிங்னு சொல்றது அது வந்து லேர்ன் பண்ண தோணும் நம்மள மாதிரியே. எப்படி லேர்ன் பண்ணுது? சரி இவர் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி தான் அடிக்காரு. SAPன்னு அடிச்சாருன்னு சொன்னா அடுத்து சாப்பிட்டீங்களா எனக்கு கேட்கப்படுறாரு. அப்ப அது என்ன செய்யணும்னு சொன்னா இங்கிலீஷ் வேர்டை சஜஸ்ட் பண்றதை விட்டுட்டு எனக்கு தமிழ் வேர்டை சஜஸ்ட் பண்ண தோங்கும் இந்தியாவில இருந்தா. அதுக்கப்புறம் அதாவது லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும் மனுஷனமா யோசிக்குது. நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த லேர்ன் பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மள மாதிரி திங்க் பண்ணி ஓகே சரி இவன் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கணும்னு சொன்னா ஒரு நாள் அடிக்கடி ஒரு கடைக்கு போனா டீ தான் கேட்பாருன்னு சொன்னா 2 தரம் போறோம் 3 தரம் 4வது தரம் அவரோட அதே ஷாப்புக்கு போனோம்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் எடுத்தோடனே சரி அவருக்கு அந்த டீயை தாங்க கடையில் கேட்கிற மாதிரி இது என்ன செய்யும்னு சொன்னா மெஷின் லேர்ன் பண்ணி நம்மள மாதிரி அதாவது எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க. நீங்க படிக்கலாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொன்னா இன்ட்ரெஸ்டா படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் சரி மெஷின் லேர்னிங்னு சொல்றது. மெஷின் லேர்னிங் அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா மெஷின் லேர்னிங் ட்ரெயின் பண்ணுவாங்க. நீங்க கொடுக்குற டேட்டாஸை வச்சு ட்ரெயின் பண்ணி மெஷின் லேர்னிங்ல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த ஏஐ ட்ரெயின் அந்த ஏஐ மாடல்ஸ் நீங்க அடிக்கடி கேள்விப்படுற விஷயம் ஏஐ மாடல் ட்ரெயின் பண்றேன்னு சொல்ற விஷயம் நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இந்த சொற்கள் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு அந்த மெஷின் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஹியூமன் லெவலுக்கு திங்க் பண்ண வைப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னு சொன்னா நம்ம பேசிக் யூஸ் பண்ண கூகுள் அசிஸ்டண்டா இருக்கலாம், ஃபேஸ் ரெகக்னிஷன் போன்ல ஃபேஸ் ரெகக்னிஷன், ChatGPT எல்லாரும் யூஸ் பண்றது. அது நேரத்தில் நீங்க யூஸ் பண்ண சோசியல் மீடியாஸ் உங்களுக்கு வரக்கூடிய சஜஷன்ஸ் எப்படி எடிட் பண்ணுமென்னு சொன்னா நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன உங்களோட மைண்ட் செட் இன்னைக்கு எப்படி இருக்கு, நீங்க யாரெல்லாம் செக் பண்ணிருக்கீங்க, எந்த கீவேர்ட்ஸ்ல செக் பண்ணிருக்கீங்க நீங்க நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க. ஃப்ரெண்டு கூட எனக்கு ஷூ வேணும் செக் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா மச்சா நான் ஷூ எடுக்க போறேன்டா அந்த மாதிரி செக் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா 2-3 செட் அதை பத்தி பேசிட்டு போகட்டவா அடுத்து அப்படி அங்க இருந்து நீங்க ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ போகும்போது உங்களுக்கு கார்டு எட்ஸ் வந்துட்டு அது சம்பந்தப்பட்டதாவே இருக்கும். இதுல நடக்கும்னு சொன்னா இந்த கீவேர்ட்ஸ் வந்து அந்த மெஷின் லேர்ன் பண்ணி உங்களுக்கு அதை அந்த அல்கோரிதம் வந்து சஜஸ்ட் பண்ண அந்த அல்கோரிதம் ஏஐ ரன் பண்ணி சஜஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே உங்களுக்கு இந்த ஷூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லி காட்டப்பாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண கீவேர்ட்ஸை வச்சுட்டு அந்த ஏஐ நம்ம சஜஸ்ட் பண்ணி தரது விஷயங்களுக்கு. அதே மாதிரி யூடியூப் சஜஷன்ஸ் பாருங்க. நீங்க ஏதாச்சும் வீடியோ தேவையில்லைன்னு ஸ்கிப் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ரிலேட்டட் வீடியோஸ் நமக்கு வராது. ஒரு ஷார்ட் வருது 30 செகண்ட்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்றேன், 2வது அதே மாதிரி வீடியோ திரும்ப ஸ்கிப் பண்றேன்னு சொல்லி அந்த டைப்பான வீடியோ உங்களுக்கு காட்டாது. என்ன ரீசன் அந்த ஏஐ லேர்ன் பண்ணுது. எப்படி லேர்ன் பண்ணுது? சரி இவருக்கு இந்த டைப்பான வீடியோஸ் எனக்கு பிடிக்கல அப்ப ஸோ நான் அவருக்கு அடுத்த வீடியோ காட்டப்பாங்க. இந்த மாதிரி ஹியூமன் மாதிரிக்கு லேர்ன் பண்ணிட்டு நம்மள மாதிரி ஒரு விஷயம் திங்க் பண்ணிச்சேன்னு சொன்னா அது எதா இருந்தா நம்ம சொல்லுவோம் ஒரு மெஷினை திங்க் பண்ணிச்சு நம்மள மாதிரி அதை நம்ம சொல்ல போறோம் ஏஐன்னு சொல்லி. சரிதானே? இது எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? எஜுகேஷன், ஹெல்த், பிசினஸ். என்ன எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க மீட்டிங் எத்தனை ஜாயின் பண்ணிக்கீங்க சரியா மேக்ஸிமம் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ண போறது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. மேக்ஸிமம் அதாவது 90% மேற்பட்டாக்கள் வந்து யூஸ் பண்றது வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வேண்டி. ஆனா இந்த விஷயங்களுக்கான பயன்படுத்துறாங்களும் இருக்காங்க. எஜுகேஷன், ஹெல்த், பிசினஸ் செக்டர்ஸ் எல்லாத்துலயும் வந்துட்டு ஏஐ இப்ப நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய பேர் ஏஐ ஆட்டோமேஷன் சொல்றது இப்ப ட்ரெண்டிங்கான விஷயம். ஏஐ ஆட்டோமேஷன் அதாவது ஏஐ ஆட்டோமேஷன் சொன்னா டெய்லி பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ளோ நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஏஐ வச்சு ட்ரெயின் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி
மெஷின் லேர்னிங் மாதிரி ஏஐ ட்ரெயின் பண்ணுவோம். அது என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்கு அதே ஒர்க் அது பண்ண தோணும். அந்த ஏஐ இப்போ ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் இருக்காருன்னு சொன்னா அவரோட வேலை டெய்லி வர சிவியை பார்க்கறது, அந்த சிவியை கோ த்ரூ பண்றது, சிவியில் இருக்கக்கூடிய ஆட்களை ஷோர்ட் அவுட் பண்றது, அவங்க இன்டர்வியூ வைக்கிறது ஒரு வேலைன்னு சொன்னா இந்த வேலையை ஒரு ஏஐ ட்ரெயின் பண்ணாருன்னு சொன்னா அந்த ஏஐ வந்து அந்த வேலை செய்யணும். அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெருகி ஓகே. அப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப ஏஐ பொறுத்தவரைக்கும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு நிறைய பேர் யூஸ் பண்றீங்க. அது வந்து பின்னிக்கு உங்களோட செக்யூரிட்டி, நான் சைபர் செக்யூரிட்டி சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் நிறைய தாக்கம் செலுத்தும். ஸோ நீங்க என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு யூஸ் பண்றது பரவாயில்ல, ஆனா அதை பத்தி கிளியரான நாலேஜ் எடுத்து யூஸ் பண்ணது. உங்களோட போட்டோஸ் ஏஐ கிட்ட கொடுக்கறது, சும்மா எடிட் பண்ண சொல்றது, இந்த விஷயங்கள்லாம் முடிந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் எடுத்ததுக்கு பிறகு அந்த விஷயங்கள் செய்யறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அது நான் சைபர் செக்யூரிட்டி செக்ஷன் வரக்கிட்ட பத்தி கிளியரான விளக்கம் கொடுத்தேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டு கெரியர்ஸ் இன் ஏஐ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் ஏஐ வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வேலை எல்லாம் அப்ப போகுது. நானும் வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா, ஒரு வெப் டெவலப்பர்னா, ஃபுல் ஸ்டாக். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ ஏஐ ஸ்டார்டிங்ல வந்து சொன்னது ஏஐ வந்துட்டு உங்களோட வேலை இல்லடா, நாங்க டெவலப் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் எல்லாருமே இதே மாதிரி தான். கால்குலேட்டர் ஒரு மெஷின் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சரி, நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சரி, எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா இனி வந்துட்டு உங்களுக்கு வேலை இல்லை. அதாவது கால்குலேட்டர் வந்தது இப்போ இனி அக்கௌண்டன்ஸுக்கு வேலை இல்லை, அவங்களோட வேலை செய்யறது ஒரு மிஷின் இருக்கு எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா என்ன நடந்துச்சு, அந்த கால்குலேட்டர் யாருக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொன்னா அக்கௌண்டிங்க பத்தி தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு அந்த வேலையை ஈஸியா செய்யறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிச்சு. அதே மாதிரிதான் ஏஐ என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு போட்டோகிராஃபர் வேலை எல்லாம் போறது இல்லை, பட் ஒரு போட்டோகிராஃபரால அவரோட வேலையை இன்னும் பெட்டரா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வேலை எல்லாம் போறது இல்லை, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரால இன்னும் ஒரு வேலையை பெட்டரா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி எல்லாரும் வேலையும் வந்து இல்லாம போறது கிடையாது, ஆனா புதுசா நிறைய வேலைகள் உருவாக போகுது. அதாவது ஏஐ இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது மெஷினுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது, இருக்கிற டேட்டாஸ் அனலைஸ் பண்றது. அதே மாதிரி ஏஐ இன்ஜினியரிங், அதாவது புதுசா ஏஐஸை கண்டுபிடிக்கிறது, இன்னும் ஏஐ ட்ரெயின் பண்றது, இன்னும் சில அப்படிப்பட்ட ஜாப்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. சரி, இந்த ஏஐ கரியர்ஸுக்குள்ள போகணும்னு சொன்னா பேசிக்கா என்ன நமக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருக்கேன். பைத்தன் மாதிரி, பைத்தன் சொல்றது இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஏஐ பேஸ் ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு. அதே மாதிரி லாஜிக்கல் திங்கிங், இது வந்துட்டு கட்டாயமா இருக்க வேண்டிய விஷயம். ஐடி செக்டருக்குள்ள போறீங்கன்னு சொன்னா மேக்சிமம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான் அந்த லாஜிக்கல் திங்கிங் சொல்றது. அதாவது நீங்க எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நீங்க எத்தனை திங்கிங் லாஜிக்கல் திங்கிங் சொல்றது. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா அதை எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க. எல்லாத்துக்குமே வந்து கட்டாயம் அல்கோரிதம் ரைட் பண்ண வேண்டியிருக்கும். ஐடில நீங்க எந்த செக்டருக்குள்ள போனீங்கன்னு சொன்னாலும் கட்டாயம் பேசிக் அல்கோரிதம்ஸ் ரைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அல்கோரிதம்னு சொன்னா ஒரு சிம்பிளா சொல்லுவோம், நம்ம அல்கோரிதம்னு சொன்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வை ஸ்டெப் பை ஸ்டெப் அவரால் எடுத்து வச்சாருன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ள அதை நம்ம சொல்லுவோம் அல்கோரிதம்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று தந்தாங்கன்னு சொன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொன்னா உங்களால எப்படிப்பட்ட கெரியர்ஸுக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு நீங்க மெட்ஸ் படிக்கீங்க, இன்னும் இன்ஜினியரிங் டார்கெட் பண்ணி தான் சிவில் இன்ஜினியரிங் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு ஆளால மெட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஆளால கட்டாயம் இந்த மாதிரி செக்டருக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி ஏரியா டார்கெட் பண்ணீங்கன்னு சொன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்துட்டு பிக் டேட்டான்னு சொல்றது இப்ப இல்ல, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு இந்த 10 வருஷத்துக்கு முதல் கூட பெரிய ஒரு பிரச்சனை கூட விஷயம் தான் இது பிக் டேட்டான்னு சொல்லு. பிக் டேட்டான்னு சொன்னா பெரிய ஒரு அமௌண்ட் ஆஃப் டேட்டா இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிரச்சனை பிக் டேட்டான்னு சொல்லுவோம். பிக் டேட்டான்னு சொல்றது வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது நிறைய டேட்டாஸ் இருக்க போகுது, அதை எங்க கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ வர பெரிய ஒரு பிரச்சனை. சும்மா சிம்பிளா வச்சு பாருங்க, எல்லாருமே டெய்லி ஒவ்வொருத்தரும் ஃபேஸ்புக்ல எத்தனை போஸ்ட் போடுறோம். அப்ப எத்தனை எனக்கு தெரிஞ்சு உலகத்துல வாழ்றாக்களை விட அதிகமான அக்கௌண்ட்ஸ் இருக்கு ஃபேஸ்புக்ல. உலகத்துல இதுவரைக்கும் வாழ்ந்தாக்களை விட அதிகமான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் ரன் ஆகுது, ஃபேக் ஐடி ஒரிஜினல் ஐடின்னு சொல்லி. அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எவ்வளவு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றோம், இது எல்லாமே இடத்துல ஸ்டோர் ஆகணும். இப்போ நாம எப்படி பிசிக்கலா ஹார்ட் டிஸ்க்லயோ பென் டிரைவ்ஸ்லயோ எஸ்டி கார்ட்ஸ்ல ஸ்டோர் பண்றோம், அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சு தான் ஆகணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் வந்துட்டு டேட்டா அதிகமாக இன்னும் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடங்கள் பெருசாகிட்டே போகும். அப்ப பிக் டேட்டா இஷ்யூன்னு ஒரு பிரச்சனை வரும் கொஞ்ச நாள்ல. சாரி, ஒரு இருக்க அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும் அந்த பிரச்சனை வர. அப்ப பிக் டேட்டான்னு சொல்ற என்ன கான்செப்ட்னு சொன்னா
டேட்டா வந்து நிறைய இருக்கிறேன்னு சொல்றது பிக் டேட்டான்னு சொல்லுவோம். நாம நிறையன்னு சொல்லும் போது எந்த அளவு நிறைய இருக்குமென்னு சொன்னா, ஒரு கூகுள் சர்ச் இன்ஜினை எடுத்து பாருங்க, அதுக்கு எவ்வளவு டேட்டாஸ் இருக்கு கூகுளை பொறுத்த. அதாவது ஃபேஸ்புக்ல டேட்டாஸ் இருக்க போது, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ட்விட்டர்னு சொல்லி எல்லாத்துக்குள்ளயுமே எக்கச்சக்கமான டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸை நாம சொல்லுவோம் அந்த பிக் டேட்டாஸை, அந்த டேட்டாஸை பிக் டேட்டாஸ்ன்னு சொல்லுவோம். இது எங்க யூஸ் பண்ணப்படுமான்னு சொன்னா, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், பேங்க்ஸ் மாதிரி செக்டர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்துட்டு பிக் டேட்டாஸ் இருக்குமே. அவங்க அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டேட்டாஸை வந்துட்டு அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக் கொள்வாங்க. அடுத்தது க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. இப்போதைய பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் ஏரியா அது க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்றது. அதாவது டேட்டாவை இன்டர்நெட்ல ஸ்டோர் பண்றது. ஸ்டோர் டேட்டா ஆன் இன்டர்நெட். நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் டிரைவ் வரைக்கலாம், ஜிமெயில், ஒன் டிரைவ், ஐக்ளவுட், இது எல்லாமே க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜிஸ். இன்னொரு சிம்பிளா சொல்லலாம்னு சொன்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பத்தி ஸ்டோர் டேட்டா இன்டர்நெட் தாண்டி சொல்லுவாங்க ஸ்டோரிங் டேட்டா ஒன் எனதர்ஸ் கம்ப்யூட்டர். அதாவது இன்னொரு ஆள்ற கணினில நாம டேட்டாஸ் கொண்டு சேரிச்சோம்னு சொன்னா, இப்போ என்கிட்ட கம்ப்யூட்டர், என்கிட்ட ஃபோன் இருக்கு, நான் இடத்துல ஸ்டோர் பண்றேன். இது வந்து நம்ம வளமையா செய்யறது இன்டர்னல் டேட்டா ஸ்டோரிங். அதே மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்டோரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி இருக்கும்னு சொன்னா, யாரோ வேற வெளியூர் ஆள் என்ன செய்யறாரு, அவரோட நிறைய ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்காரு. அவர் ஹார்ட் டிஸ்க்ல அவரோட டேட்டா சேமிக்கிறதை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பேஸ் இருக்கு. ஆனா அவருக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும் அவர் வாங்கினது இன்றைக்கு அவருக்கு தேவையில்லை. நீங்க சிம்பிளா வச்சுங்க, இப்போ கூகுள் எடுத்துக்கோங்க. இப்போ அசூர் இருக்கேன்னு சொன்னா, அசூரோட கூகுள் க்ளவுட் ப்ராடக்ட் இருக்கேன்னு சொன்னா, அசூர்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, கூகுள் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும்னு சொல்லி பெரிய ஒரு டேட்டா சென்டர் கட்டுறாங்க. அதுக்குள்ள எக்கச்சக்கமான டேட்டா சேவ் பண்ணலாம். ஆனா அவங்க இப்ப சேவ் பண்ணிக்கிறது வந்துட்டு அவங்க இருக்கு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சரிதானே. இப்போ அவங்க டேட்டா ஸ்டோர் பண்றது வந்துட்டு அவங்களுடைய டேட்டா சென்டர்ல 10% தானேன்னு சொன்னா, இன்னும் 90% சும்மா தான் இருக்கு அவங்க கிட்ட. நீங்க யோசிங்க, ஒரு ஆள் வீட்டுல 10 காருக்கு நான் அவர் ஒரு கார் தான் பாதிக்காருன்னு சொன்னா, அவர் அந்த 9 காரையும் பாதிக்காம வச்சிருக்காரு. இதே நேரத்தில் இந்த 9 காரை அவர் 2க்கு விட்டாருன்னு சொன்னா, அவருக்கு அதாவது ப்ராஃபிட் அண்ட் வரும். ஸோ அந்த காரை மெயின்டைன் பண்ணிக்கலாம் சும்மா வைக்காமலுக்கு. இதே ஒரு பேசிக் கான்செப்ட்ல தானே செஞ்சாங்க சொன்னா, கூகுள் மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு, கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், டேட்டா ஸ்டோர் பண்ற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு ரெண்டே கொடுக்காங்க. இது நாம சொல்லுவோம் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லி. இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட் அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பத்தி. அதாவது ஒரு ஆள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை இன்னொரு ஆள் யூஸ் பண்ண கொடுத்தாருன்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம் சரிதானே. அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணலாம். கூகுள் என்ன செய்யணும் பாருங்க, எல்லாருமே கூகுள் டிரைவ் பொறுத்த வரைக்கும் இதோட பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன, எனி டைம் எக்ஸஸ். அது அதாவது ஒரு போன் இன்டர்நெட் கனெக்ஷனோட ஏதாச்சும் ஒரு டிவைஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னா, நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் நம்ம லாகின் பண்ணோம்னு சொன்னா, இங்க வச்சு நாம இந்த கூகுள் ஃபைல்ஸ் வந்து நம்ம எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது கம்ப்யூட்டர் சொல்லி பாருங்க, நம்ம ரெகுலர் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய பிரச்சனை, இல்ல போன் செய்யக்கூடிய பிரச்சனை. ஒரு ஃபைல் போன்ல இருந்துச்சுன்னு சொன்னா, இன்கேஸ் அந்த போன் மிஸ் ஆயிட்டேன்னு சொன்னா டேட்டா இல்லை. அதுக்கப்புறம் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்ல இப்ப பேச போற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான் மொபைல் இருக்கு தான். நம்ம எல்லாம் யூஸ் பண்ணோட மொபைல்ஸ் வந்துட்டு ஃபியூச்சர்ல கிளவுடோட ஃபுல்லாவே கனெக்ட் ஆயிட்டேன்னு சொன்னா, இனி வந்துட்டு இப்ப நம்ம பேசணும் 5G வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் அதுல ஒப்டிமல் லெவலில் தொட்டுட்டேன்னு சொன்னா, 5G வந்துட்டு அதுல மேக்ஸிமம் ஸ்பீட தரதுக்கு ரெடியான்னு சொன்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய போன் எப்படி இருக்குமாண்டா, ஜஸ்ட் போன் இருக்கும் வீட்டை, ஒரு 2 பேர் இருக்கோம்னு சொன்னா வீட்டுல 2 போன் இருக்கும். யார போனை எடுத்து ஃபிங்கர் வச்சாலும் உரிய டேட்டா கிளவுட்ல ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிறதால யாரு ஃபிங்கர் வச்சாங்களோ அவங்க டேட்டா லோட் ஆகும் ரியல் டைம்ல. அப்ப அவங்க அந்த போனை யூஸ் பண்ணிட்டே போகலாம். இப்படி வீட்டுல நான் வந்திருக்கேன், லேட் ஆயிட்டு, எனக்கு நான் இந்த போன்ல சார்ஜ் இல்லை, மற்ற போன்ல தான் சார்ஜ் இருக்கேன்னு சொன்னா, அந்த போன்ல நான் வந்து அன்லாக் பண்ணும் போது என்னோட டேட்டாஸ் எல்லாம் இன்டர்நெட்ல தான் இருக்க போது, நான் லோக்கல் எதையுமே வச்சிருக்க போறது இல்லை. ஸோ ரியல் டைம்ல என்னோட அது கனெக்ட் ஆகி இந்த டேட்டாஸ் நான் அப்ப அந்த போனை யூஸ் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இதுதான் இப்ப 5G க்ளவுட் கம்ப்யூட்டிங் சேர்ந்து அவங்க ட்ரை பண்ணக்கூடிய விஷயம். இது சக்சஸ் ஆனிச்சுன்னு சொன்னா யாருமே இதான் இந்த போன் போகணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்டர்நெட்டை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணியாச்சு யூஸ் பண்ணா எல்லார போன்லயுமே எல்லார டேட்டாஸுமே இருக்கும். சிம்பிளான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட நான் யூஸ் பண்ண கூகுள் டிரைவ் மாதிரி இருக்கு. ஆனா மேக்ஸிமம் ஆப்டிமல் லெவலில் ரன் ஆகும். அதே நீங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடிப்பீங்க, அதுவும் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் வச்சு பாருங்க. உலகாலமா வந்து நம்ம எல்லாரும் நினைஞ்சோம் ஒரு டைம்ல வந்துட்டு பிசியில சிடியை போட்டு, எங்க டைம்ஸ்ல வந்துட்டு பிசியில சிடிஸ் போட்டு 1க்கு 2 3 சிடிஸ் எடுக்கணும், சைஸ் கூடுனுச்சுன்னு சொன்னா அதை பிசியில போட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி கம்ப்யூட்டர்ல வச்சு தான் விளையாடலாங்கிறால. இப்ப என்ன செய்யறோம், நாம ஒரே டைம்ல
மல்டி பிளேயர்ஸ் வந்துட்டு மொபைல்ஸ் யூஸ் பண்ணி ஒரே கேம் விளையாடுறோம். இதுக்கும் காரணம் வந்து இந்த அறியக்கூடிய க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். ஏன் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நீங்க அந்த கேம்ல பேசிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட மொபைல் டிவைசஸ்ல கிடைக்குது. மிச்ச எல்லா டேட்டாஸுமே கிளவுட்ல வேற ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. நீங்க எல்லாரும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாத எக்ஸஸ் பண்ணி விளையாடுங்க ரியல் டைம்ல. இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுன்னு வச்சு பாருங்க. அந்த கேம் விளையாடுற டைம்ல கேம் விளையாடுறாங்களு தெரியும். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கேம் லேக் ஆகும். அது காரணம் வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங். ஏன் உங்களோட கிளவுடிங் உங்களோட எல்லா டேட்டாஸுமே கிளவுட்ல இருக்கு. ரியல் டைம்ல நீங்க விளையாடும் போது நீங்க ஒரு பட்டனை பிரஸ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த பட்டன் பிரஸ் பண்றது கிளவுடுக்கு பாசாங்க இருந்து வரும் உங்களுக்கு ரியல் டைம்ல. இந்த மாதிரி ஃபாஸ்டா செய்யும். இது நாம கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவோம். அப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங் பேசிக் கான்செப்ட் நீங்க நல்லா தான் எடுத்தீங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்றது இன்னொரு ஆல்ரெடி டிவைஸ்ல உங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு அவர் உங்களுக்கு எல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணி தருவார். நீங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு போவீங்க. இவ்வளவுதான். இது இப்போ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த எங்க சைட் வெப்சைட்டை பொறுத்த வரை வெப் டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஹெல்ப்ஃபுல்னு சொன்னா இப்போ அசூர் AWS மாதிரி நீங்க நீங்க ப்ரோக்ராமிங் வெப் டெவலப்மெண்ட் அப்படிதான் ட்ரை பண்றீங்கன்னு சொன்னா கம்பெனிஸ் போனீங்கன்னா தெரியும். வர்ச்சுசாமாய் கம்பெனிஸ் ஏர்லி டைம்ஸ்ல வந்துட்டு அவங்க க்ளவுடுக்கு மாற முதல் ஒரு ஃப்ளோரே வந்துட்டு அவங்களோட டேட்டா சென்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் மாற்றி ஆக்சுவலாக க்ளவுடுக்கு மாறிட்டாங்க. காரணம் என்ன சொன்னா லோட் பேலன்சர்னு சில விஷயங்கள் இருக்கு. இப்போ ஐடி இன்ட்ரெஸ்ட் உள்ளாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். லோட் பேலன்சர்னு சொன்னா இப்போ ஒரே டைம்ல ஒரே விஷயத்தை நிறைய பேர் எக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இன்டர்நெட் கிராஷ் ஆயிரும். யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறாங்களே தெரியும். எல்எம்எஸ் கிராஷ் ஆகும் சம்டைம்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா ஒரே டைம்ல இப்ப அவங்க 100 பேர் லிமிட்னு சொல்லும்போது 101 ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னா இங்க 100 பேருக்கும் சேர்ந்து அந்த டேட்டா கிராஷ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நம்ம இலங்கையில் அடிக்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன, ரிசல்ட்ஸ் செக் பண்றது. ரிசல்ட்ஸ் செக் பண்றதுக்கு நான் போனோம்னு சொன்னா சிங்கிள் டைம்ல எல்லாருமே எக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல லோட் பேலன்சர் என்ற ஒரு கன்செப்ட் சரியா பயன்படுத்தாத நடக்கும்னு சொன்னா அங்க சர்வர்ஸ் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதே இது நடக்கும்னு சொன்னா நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றீங்க, AWSஓ அசூரோ யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா அவங்க வந்துட்டு இந்த லோட் பேலன்சர் எல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. அதாவது அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் நம்மளோட பெஸ்டான டெக்னாலஜிஸ் அவங்க ஹார்ட்வேர் வரைக்கலாம் சாஃப்ட்வேர் வரைக்கும் அவங்க பெஸ்டா வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களதுல நம்ம டேட்டாஸை கொண்டு போய் நம்ம எக்ஸஸ் பண்ணும்போது நம்மளால கொடுக்கல நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை எக்ஸஸ் பண்ணக்கூடியது சரியான ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்றது ஃபுல் தரமான கான்செப்ட் உண்டு. நீங்க ஜாப் வேணும்னு சொன்னா மேக்ஸிமம் ஜாப் ட்ரை பண்ணக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்றேன். ஸோ சர்ச் பண்ணி பாருங்க. AWS இருக்கு, அசூர் இருக்கு, அதுக்குரிய ஆன்லைன் கோர்சஸ் போட்டிருக்காங்க. அசூருக்கெல்லாம் மைக்ரோசாஃப்டால வந்துட்டு அவங்களே ரெடி பண்ணி அவங்களோட கோர்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் அடுத்து பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னா இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் சொன்ன மாதிரி எக்ஸஸ் எனிவேர் நீங்க எங்க இருந்தாலும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் டிவைஸ் எக்ஸஸ் பண்ணிக்கலாம். சேஃப் ஸ்டோரேஜ். இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா உங்களோட போன் ஹெக் ஆகிறதுக்கும் ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் சேவர் ஹெக் பண்றது டிஃப்ரெண்ட் பெரிய ஒரு மார்ஜின்ல இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்டர்நெட்டை பத்தி தெரியா, டெக்னாலஜியை பத்தி தெரியா, சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் குறைய இருக்கும். உங்களோட ஒரு போனை சேஃப்டி இஷ்யூல ஹெக் பண்றதுக்கும் அதே நேரத்துல அங்க கூகுள் ரேயோ மைக்ரோசாஃப்ட்ரேயோ அமேசான் ஒரு சேவர் ஹெக் பண்றதுக்கு பெரிய ஒரு கெப் ஒன்று இருக்கும். ஏன் உங்களோட நாலேஜுக்கும் அவங்க நாலேஜுக்கும் முடியல ஒரு டிஃபரன்ஸ் தான் அந்த சேஃப்டியா இருக்க போகுது. அது லோ காஸ்டா இருக்கும். சீரியஸ்லி எப்படி லோ காஸ்டா இருக்கும்னு சொன்னா நீங்க ஒரு ஓன் சேவர் வாங்கி ரன் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் இல்ல. இதை நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பை பண்றதுக்கு ஒரு டிஃபரெண்ட் வந்து பெரிய ஒரு மார்ஜின்ல இருக்கும். ஓகே தானே? ஸோ அதான் பேசிக்கா கிளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட். இதுல டவுட் இருந்துச்சுன்னு நான் எடுப்பேன் கொஸ்டின் டைம்ல. அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்றது நீங்க பெருசா திங்க் பண்ண தேவையில்ல. குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொன்னா எல்லாரும் மூவிஸ்ல பார்த்துருப்பேன் அந்த விஷயங்களை. நீங்க இப்ப யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் ஒரு டிவைஸோட 100 மடங்கு ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸ் நம்ம சொல்லுவோம் குவாண்டம் கம்ப்யூட்டிங். அதாவது சூப்பர் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் ஃபியூச்சர். இப்போ நீங்க இன்றைக்கு ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க, அதுல ஸ்பீடை பார்க்க 100 மடங்கு வேகத்துல ஒரு கம்ப்யூட்டர் என்ன ஆனிச்சுன்னு சொன்னா அதை நாம சொல்ல போறோம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லி. கம்பேரிசன் சொல்லி நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு பைசிக்கல் ஸ்பீட்ல போகும்போது அதை விட ராக்கெட் ஸ்பீட்ல ஒரு வாகனம் ஒரு கம்ப்யூட்டிங் நடந்துச்சு. அதாவது ஒரு நான் ஒன்னே கூட சொல்லி கொடுக்கலாம். ஒரு சிங்கிள் கால்குலேஷன் பண்றதுக்கு நார்மல் கம்ப்யூட்டர் செய்யற ஸ்பீட் வந்துட்டு பைசிக்கல் ஸ்பீட்னு சொன்னா அதே கால்குலேஷன் செய்யறதுக்கு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்
என்ன ஸ்பீட்ல ரன் ஆகும்னு சொன்னா கிட்டத்தட்ட ராக்கெட் மாதிரி ஸ்பீட்ல ரன் ஆகும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா மெடிக்கல் ரிசர்ச்ல, கிளைமேட் ஸ்டடீஸ்ல, ஸ்பேஸ் ரிசர்ச்ல. இப்ப எப்படி என்ன நடக்குதுன்னு சொன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கீங்களா, குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு சொன்னா அதுக்கு பயன்படுத்துறது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் தேவை. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இடத்துல பில்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க, மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் சின்ன சிப்பாலாம் இருக்கும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஓகே தானே. ரியலிஸ்டிக்கா பார்க்கும்போது பெரிய ஒரு ஏரியாவில் பெரிய இடத்துல வச்சு ஃபெசிலிட்டி ரன் பண்ணக்கூடிய மாதிரி போது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். அப்ப இந்த இடத்துல நடக்கும்னு சொன்னா டெக்னாலஜி இப்படி ஒர்க் பண்ணுது பாருங்க. நம்ம வெளியா பார்த்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்துட்டு கனெக்ட் ஆகும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படின்னு சொன்னா இந்த குவாண்டம் மெஷின்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும், ரியல் டைம்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அதுக்குள்ள டேட்டாஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பயன்படுத்தி ரியல் டைம்ல அந்த கம்ப்யூட்டர்ஸ் அனுப்புவாங்க. அதாவது கிளைமேட் ஸ்டடி பண்றாங்க எடுத்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி இடங்களுக்கு அவங்க வந்து ரிசர்ச் பண்றாங்கன்னு சொன்னா கிளைமேட் ஸ்டடி பண்ற அந்த குரூப் வந்துட்டு இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த இடத்துல அந்த டிவைஸை கொண்டு வச்சு சர்ச் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா சேம்பிள்ஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் அங்க பண்ணிட்டு அதுக்குரிய கல்குலேஷன்ஸை பண்ணக்கூடிய மெஷின்ஸை வச்சுட்டு இருந்து அதுல கல்குலேஷன் ஸ்பீட் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு அனுப்புவாங்க. அதாவது அவங்களோட சேம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு சேம்பிள் கலெக்ட் பண்ணத அவன் இன்புட்டை வந்துட்டு அங்க அப்லோட் பண்ண அவங்களோட டிவைஸ்ல அது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து சேர்ந்து அங்க எல்லாமே ப்ரொசஸ் எல்லாம் முடிச்சு கல்குலேஷனை முடிச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னேன் எகெயின் வந்து ரிசல்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு சென்ட் பண்ணும். இது கிட்டத்தட்ட க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை இருக்கு. அது மெடிக்கல் ரிசர்ச்ல இந்த விஷயங்கள் நடக்கும். ஸ்பேஸ் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முக்கியமான விஷயமே நாங்கள் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. எத்தனையோ மில்லியன் ஒளியாண்டுகளுக்கு தள்ளிருக்கக்கூடிய கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல பிளாக் ஹோல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கேலக்சிஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்றது இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொன்னா இவ்வளவு வேகமா ரன் ஆகக்கூடிய நம்ம யூஸ் பண்றதே இவ்வளவு ஃபாஸ்டான கம்ப்யூட்டர்ஸ் தெரியும். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்லயே ஸ்பீடான கம்ப்யூட்டர் நீங்க பைசிக்கல் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க கம்ப்யூட்டர் ராக்கெட் அடிக்க போகுது, அவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்ணும். ஸோ அவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்ற காரணத்தால தான் நடக்கும்னு சொன்னாங்க. கல்குலேஷன் எல்லாமே பெர்ஃபெக்டா அக்யூரேட்டா அந்த ஸ்பீட்ல ரன் ஆகிறதால நம்மளால பக்கத்துல ஒரு கேலக்சி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதுல என்ன நீங்க பேசிக்கா விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு தியரி ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கு. அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு என்னன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு சரியான ஸ்பீடான பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக்கான கம்ப்யூட்டர்ஸ் அறிக்க போகுது. அது வந்து சரியான ஸ்பீடா ரன் ஆகக்கூடியதா அறிக்க போகுது. எங்கெல்லாம் பாவிக்கான்னு சொன்னா பேசிக்கா மெடிக்கல் ரிசர்ச்ல, கிளைமேட் ஸ்டடீஸ்ல, அதே மாதிரி வந்துட்டு ஸ்பேஸ் ரிசர்ச்ல பயன்படுத்துறாங்க. அடுத்து இதுல நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். நானும் இது கட்டாயம் பேச வேண்டிய ஒரு விஷயம். ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய இருப்பீங்க. ஸோ இன்டர்நெட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்றது. சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா எல்லாரும் மைண்ட்ல வச்சுங்க. இந்த சைபர் செக்யூரிட்டியில நீங்க செய்ய போற விஷயம் என்னன்னு சொன்னா ப்ரொடெக்டிங் யுவர் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டேட்டாஸ் ஃப்ரம் ஹேக்கர்ஸ். நீங்க கம்ப்யூட்டர்ஸை சைட்ல பண்ணாம நீங்க செய்ய போற மெயினான விஷயம் டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை செக்யூர் பண்ண போறீங்க. இதான் நடக்க போற விஷயம். இப்போ டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றது ஜஸ்ட் ஒரு அடிக்கடி நீங்க எந்த ஒரு சோசியல் மீடியா சைட்டா இருந்தாலும் சரி, உங்களோட போனா இருந்தாலும் சரி, எப்பா இருந்தாலும் சரி, நீங்க லொகின் பண்ணும்போது இல்ல நீங்க ஒரு இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எக்ஸெப்ட் பண்ணும்போது உங்களோட அடிக்கடி நீங்க பார்க்கக்கூடிய சொல் தான் பிரைவசி என்னக்கூடிய சொல். நீங்க பிரைவசி என்னக்கூடிய சொல் வந்துட்டு அடிக்கடி எல்லா இடத்துலயுமே பார்த்துருப்பீங்க. ஓகே நான் சொல்றேன். அடிக்கடி பார்த்துருப்பீங்க அந்த பிரைவசி என்ன சொல்றது. இந்த பிரைவசின்னு சொன்னா என்ன சொல்றது கிளியர் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. நம்ம லைஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம பப்ளிக்கா சில விஷயங்களை சொல்லுவோம், எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவோம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொன்னா அந்த நாலேஜ் ஷேர் பண்றேன்னு சொன்னா பப்ளிக்கான நாலேஜ் நான் எல்லார்ட்டையுமே ஷேர் பண்றேன். அந்த நாலேஜ் யார்கிட்டையும் ஷேர் பண்றது யோசிக்க தேவை. அதே நேரத்துல எனக்கு சில விஷயங்கள் பர்சனலா இருக்கும். அந்த பர்சனலான விஷயத்த எனக்கு ஒரு க்ரௌட் ஒன்று இருக்கும், எனக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும். அந்த சர்க்கிள் மட்டும் தான் பேசுவேன் இந்த விஷயங்களை. அதாவது பர்சனல்னு சொல்லுவேன். நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த பர்சனல்னு சொல்றது. இதை தாண்டி பிரைவேட்டான விஷயங்கள் சில இருக்கும். சில ஆட்களுக்கு வந்துட்டு சில நம்ம ஐடியை தாண்டி ஹியூமனிஸா பேசுவோம், நாம மனிதர்களா பேசணும்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே சில சில வருத்தங்கள் வியாதிகள் இருக்கு. இந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ண மாட்டோம். சில நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு
வீட்டுக்கு அப்பா அம்மா தெரிஞ்சிருக்காது, வெட்டிங் பண்ணாக்கள் வைஃப் தெரிஞ்சிருக்காது, ஹஸ்பண்ட் தெரிஞ்சிருக்காது, கூட இவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு கூட சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. அந்த விஷயங்களை நான் எப்படி சொல்லணும்னு சொன்னா பிரைவேட், அதெல்லாமே எனக்கு மட்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு எல்லாருமே இப்ப சிம்பிளா சோசியல் மீடியாஸ், மொபைல்ஸ் எல்லாத்துலயுமே வச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க, நீங்க இப்ப ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் செக் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க பர்சனலை தாண்டி பிரைவேட்டான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஷேர் பண்றாங்கன்னு சொன்னா அங்க பிரைவசி கன்சென்ட் இருக்கான்றது முக்கியம். இப்போ நீங்க உங்களோட போன்ல நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொன்ன மாதிரி தான், க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா கூட அங்க எந்த அளவுக்கு அவங்க பிரைவசி கன்சென்ட் தராங்க உங்களுக்கு, அதாவது நீங்க உங்களோட பிரைவசிக்கு அவங்க எவ்வளவு பாதுகாப்பு தராங்க. இப்ப நீங்க 2 பேர் பேசுறீங்கன்னு சொன்னாங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொன்னா ஒரு எண்ட்ல இருந்து சென்டர் ரிசீவருக்கு அனுப்புறாரு, ஒரு ஆள் செக் பண்றதுனால போய் சேருது. இதுக்கு நடுவுல அந்த டேட்டாஸ் யாராலையும் வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். ஈவன் அந்த ஓன் கம்பெனி வந்து ட்ரை பண்ணா கூட அவங்களால ரீட் பண்ண முடியாத அன்ரீடபிள் ஃபார்மேட்ல வந்துட்டு அந்த டேட்டாஸ் வந்துட்டு ஷேர் ஆகணும். நம்ம எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லுவோம். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சரியா இருக்கா, இல்லை நீங்க ஃபனி வீடியோஸ் சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, அது உண்மையிலேயே நீங்க திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஃபனி வீடியோஸ் சொன்னா இப்போ வாய்ஸ் கமாண்ட்ஸ், இப்போ அலெக்சா மாதிரி, சிரி மாதிரி சில ஏஐ அசிஸ்டன்ட் கிட்ட பேசும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா மைக்கை மியூட் பண்ணி வச்சுட்டு, இல்லைன்னு சொன்னா கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு, இது தெரியுதா உனக்கு, இது கேட்குதான்னு சொன்னா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும். இது ஜஸ்ட் அவங்க ஃபன்னா எடுத்துருப்பாங்க வீடியோஸை. இது வந்துட்டு சீரியஸாகவே ஒரு கிரிட்டிக்கலான இஷ்யூ. அதாவது நாம மைக் ஆஃப் பண்ணினாலும் நாம கேமரா ஓபன் வச்சிருந்தாலும் இதை அந்த கம்பெனி வந்து எக்ஸஸ் பண்றாங்களா. இப்ப நான் வந்துட்டு இந்த போட்டோஸ் அப்லோட் பண்றேன் கூகுள் டிரைவ்ல எடுத்துக்கோமே, நான் அப்லோட் பண்ற இந்த டேட்டாஸை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ண இயலாதா, இப்படி எல்லா விஷயங்களுமே அவங்க பிரைவசி கன்சர்ன்ல கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்குமே டைம் இருக்க போறது இல்லை, இதை ரீட் பண்ணி பார்த்து ஓகே கொடுக்குறத எக்ஸெப்ட் பண்றதுக்கு. ஸோ நீங்க ஒரு சோஷியல் மீடியாவா இருக்கலாம், ஒரு மொபைல் ஆப்பா இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ண ஒரு சாஃப்ட்வேரா இருக்கலாம், நீங்க எதை இன்ஸ்டால் பண்ண முதலும் எதுக்கு ஓகே கொடுக்க முதலும் கட்டாயம் நீங்க செக் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் தான் அவங்க தரக்கூடிய பிரைவசி கன்சர்ன். அதாவது அவங்க பிரைவசி வந்துட்டு பிரைவசி பொலிசின்னு வச்சிருப்பாங்க. அந்த பிரைவசி பொலிசி வந்துட்டு, பொலிசின்னு சொல்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுடைய. அதாவது உங்களோட பிரைவசியான டேட்டாஸை வந்து அவங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்னு சொல்றத அவங்க அந்த பொலிசில கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களோட போட்டோஸ் எங்கள்கிட்ட இருக்கு, உங்களோட மெயில் அட்ரஸ் இருக்கு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு, உங்களோட மொபைல் நம்பர் இருக்கு, எனக்கு இதெல்லாம் இந்த வகையில யூஸ் பண்ணுவேன், இந்த வகையில யூஸ் பண்ண மாட்டேன், இல்லைன்னு சொன்னா அதை நான் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பேன், இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரைவசி கன்சர்ன்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த பிரைவசி கன்சர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் ஓகேவா இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எக்ஸெப்ட் பண்ணலாம். இப்போ பாய்ஸா இருக்கலாம், கேர்ள்ஸா இருக்கலாம். இப்போ நீங்க வந்து வீட்டுல சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்க போன்ல சில ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, உங்களோட வீட்டுல கிட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாத ஆப்ஸை பத்தி சில அவங்க தெரியாம கேமரா ஆன் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னா அவங்க கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போகலாம். சம்டைம்ஸ் அந்த கேமரா எக்ஸஸ் பண்ணி படலாம், போன்ல நீங்க பெரட்டி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடியது ரெக்கார்ட் ஆகலாம். இப்படி எக்கச்சக்கமான இஷ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க அடிக்கடி எல்லாருமே கேள்விப்படுற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ வந்துட்டு நீங்க ஒரு சோசியல் மீடியாவா இருக்கலாம், எப்ப இருக்கலாம் இன்ஸ்டால் பண்ண முதல் கட்டாயம் இந்த பிரைவசி பாலிசின்றதை ரீட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எக்ஸெப்ட் பண்ண பாருங்க. உங்களுக்கு ரீட் பண்ண கஷ்டம்னு சொன்னா எல்லா மதத்திலையும் இருப்பாங்க மதகுருமார் மாதிரி சோசியல் மீடியா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் இருப்பாங்க, அவங்க நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க சோசியல் மீடியாஸ்ல. கட்டாயம் வந்துட்டு அந்த வீடியோஸை பார்த்துட்டு ஒரு தரம் வந்து நீங்க அந்த எப்ப யூஸ் பண்ணல அந்த முடிவெடுங்க. உங்களுக்கு அந்த ஃப்ரீயா கிடைக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. திடீரென்று ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட இந்த போன் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன்னு பாவீங்கன்னு சொன்னா யாருமே பாவிக்க போறது இல்லை எல்லாருமே. ஏன்னா நம்ம அவரது கன்சர்ன், நம்மளுக்கு ஒரு பிரைவசி கன்சர்ன் இருக்கு. இந்த டிவைஸை நான் பாவிக்க, நான் பேசுறத ஒரு ஒட்டு கேட்பாரு, இந்த கேமரா ரெக் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ வந்துட்டு ஃப்ரீயா வந்து ஒரு போன் தராங்கன்னு சொன்னா யோசிப்போம். நம்ம எல்லாருமே ஃப்ரீயா ஒரு டிவைஸ் தராங்கன்னு சொன்னா யோசிப்போம். அதாவது பஸ்ல சாக்லேட் வாங்கி தின்னு வீட்டுல சொல்லி வளர்க்குற மாதிரி எல்லாருமே யோசிப்போம். ஒரு செகண்ட் வந்துட்டு இந்த டிவைஸ் வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு சொன்னா பிரச்சனை வந்து முடியுமான்னு சொல்லி நான் யோசிப்பேன். அதே நேரத்துல நம்ம ஃப்ரீயா சோசியல் மீடியா யூஸ் பண்றது இல்லை, யாருமே நம்ம திங்க் பண்ணி பாக்குறது அதை பத்தி. ஃப்ரீயா சோசியல் மீடியாவுக்கு நம்ம ஃப்ரீயா தான் இருக்கேன், ஃப்ரீயா யூஸ் பண்றோம். அவன் இப்ப எடுத்துக்கோங்க, இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ஸ்டார்ட் படிப்பிச்சமா ட்ரெயின் பண்றது நிறைய விஷயங்கள் தேவைப்படும். சிம்பிளா சொல்ல போனா இப்ப நீங்க ஜெமினி மாதிரி ஏஐல போயிட்டு உங்களோட போட்டோஸ் அப்லோட் பண்ணி எனக்கு பியர்ட் இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லைன்னு சொன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பேன், 5 வருஷத்துக்கு முதல்ல நான் எப்படி இருந்தேன், எனக்கு பேபி ஃப்ரெண்ட் 2 போட்டோ கொடுத்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ கொடுத்து எனக்கு பேபி இருந்தா அப்படி இருக்குதா. இதெல்லாம் வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் நீங்க பாத்துருப்பீங்க, கொஞ்ச காலத்துக்கு முதல்ல ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்துட்டு ட்ரெண்ட் ஆனிச்சு நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில். அதாவது
10-year சேலஞ்ச் போடுறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட வரேன், உங்களை 100 பேரை பிடிச்சி நீங்க 100 பேரும் இன்றைக்கு இருக்க உங்களோட போட்டோவையும் 10 வருஷத்துக்கு முந்தின போட்டோ இருந்தாங்க, நான் வந்து என்னோட ஏஐ ட்ரெயின் பண்ண போறேன் சொன்னா யாரும் கொடுக்க மாட்டேங்குது. அதே நேரத்துல சோசியல் மீடியாவில் 2 இன்ஃபுளுசர் வந்துட்டு என்ன செய்யறாங்க, அவங்க வந்துட்டு நான் 10 வருஷத்துக்கு முதல்ல எப்படி இருந்தேன் இப்ப எப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க என்ன செய்யறீங்க, எல்லாரும் போட்டோ அப்லோட் பண்றீங்க. இந்த போட்டோஸ் யாருக்கிட்ட அடிக்க போகுது, மெட்டா கம்பெனிட்ட அடிக்க போகுது. மெட்டா கம்பெனிஸ் வந்துட்டு அவங்க உங்களுக்கு சோசியல் மீடியா ஃப்ரீயா தராங்கன்னு சொன்னா, ஏர்லியா சொன்ன மாதிரிக்கு பிக் டேட்டா இஷ்யூ இருக்கு. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாரும் டேட்டா ஸ்டோர் பண்றீங்க, அவனுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு இடம் ஒன்று தேவை. அப்ப இந்த பிக் டேட்டாஸ் நிறைய சேரும்போது நிறைய சர்வர் சென்டர்ஸ் கட்டணும். அவங்க இது எல்லாத்துல செலவையும் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு ஹெட்டா இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களோட எடுக்கக்கூடிய டேட்டாஸ் அவங்க இன்னொரு ஆளுகிட்ட ஷேர் பண்றது மூலமா தான் மேக்சிமம் வந்துட்டு அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி. மெட்டாக்குரிய ஏஐ வச்சுருக்காங்க. மெட்டா அவங்களுக்குரிய டேட்டாஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா சிம்பிளா அவங்க அந்த டேட்டாஸை வச்சு நீங்க கொடுத்த டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க ஏஐ ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா நடக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொன்னா கிடைக்கும் போது யோசிங்க, ஏன் எனக்கு இது ஃப்ரீயா கிடைக்குது, இதை வச்சு அவங்க என்ன செய்ய ட்ரை பண்றாங்க. அப்ப சோசியல் மீடியா இன்டர்நெட்ல நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொன்னா 1க்கு 100 தடவை யோசிங்க. அது வந்துட்டு சிம்பிளான சோசியல் மீடியா நீங்க யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கலாம், நீங்க போடக்கூடிய போட்டோஸா இருக்கலாம், நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஷேரா இருக்கலாம், ஒரு லைக்கா இருக்கலாம். எல்லா விஷயத்தையுமே 1க்கு 100 தடவை திங்க் பண்ணி செய்யுங்க. சைபர் செக்யூரிட்டின்னு சொல்றது இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய சூசைடு காரணம் வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் தான். நேரத்தில் வந்துட்டு பிசிக்கலா மொலஸ்ட் பண்ண மாதிரிக்கு இப்ப சைபர் செக்யூரிட்டியில மொலஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட, இன்டர்நெட்ல மொலஸ்டிங் நடக்கிறது சரியான வகையில கூட, அதே மாதிரி சைபர் புல்லிங் நடக்கிறது கூட. ஒரு ஆளை ஈஸியா வந்துட்டு இப்ப புள்ளி பண்ணிடுறாங்க. முதல்ல வந்துட்டு புள்ளி பண்ண பிசிக்கலா புள்ளி பண்ணும்போது அவங்களை பார்ப்பாங்க, போய் கேட்பாங்க. சைபர் செக்யூரிட்டி இன்டர்நெட்ல வந்து புள்ளி பண்ணும்போது யாருக்கும் விளங்குறது. அப்ப டிஜிட்டலா சில விஷயங்கள் நடக்கிறது வந்துட்டு அழிய போறதும் இல்லை. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொண்ட ஒரு விஷயம் சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்ப நீங்க இன்றைக்கு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் சொல்றது அழிக்க இல்லாத விஷயம். நீங்க ஒரு விஷயத்த நீங்க போஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க அழிக்கலாம், அந்த விஷயமான திரும்ப எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். என்றாவது ஒரு டிவைஸ்ல ஸ்டோர் ஆகும். அப்ப அங்க டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் கட்டாயமா இருக்கும். அப்ப அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் நாம திரும்ப வந்துட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கும். ஸோ ஒரு விஷயம் உங்களை பத்தினது ஷேர் ஆகிறதுக்கு முதல் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ ஒரு டிவைஸை நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா, ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு அதுல பிரைவசி கன்சர்ன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, தெரிஞ்சுக்க யூஸ் பண்ண பாருங்க. இதை தாண்டி இதெல்லாம் ரெகுலரான விஷயம், எல்லாரும் மிக ரெகுலரான விஷயம். ஏன்னா இப்பயும் வந்து நடக்கக்கூடிய பேங்க் ஃப்ராட்ஸ் இப்பயும் நடக்குது, அக்கௌண்ட் ஹேக்கிங் இப்பயும் நடக்குது, ஃபேக் லிங்க்ஸ் இப்பயும் நடக்குது. நீங்க வந்துட்டு ஏதாச்சும் இ-காமர்ஸ் வெப்சைட் யூஸ் பண்ணுவீங்க, இ-காமர்ஸ் எப்பன்னு சொல்லும்போது டராஜா இருக்கலாம், அலி எக்ஸ்பிரஸ், டெமோ மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது கவனமா இருங்க. நீங்க பேங்கிங் டீடைல்ஸ் கொடுத்துருப்பீங்க அதுல. ஸோ அது வந்துட்டு மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதாவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட டீடைல்ஸ் உங்களோட போன்ல ஸ்டோர் பண்ணும்போது கவனமா இருங்க. சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட, ஹெக்கர்ஸ் ஹெக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட. இப்போதே பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச உங்களோட டிவைஸ் பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா உங்களோட கையில தான் இருக்கு. மேக்சிமம் வந்து இப்ப டெவலப்பர்ஸ் சைட்ல அவங்க முடிஞ்ச அளவுக்கு செக்யூர் பண்ணிருக்காங்க. வார லிங்க்ஸை கிளிக் பண்ணாம இருக்கிறது, கேட்கறதுக்கெல்லாம் ஓகே கொடுக்காம இருக்கிறது, ஓகே கொடுக்காம முதல்ல 1க்கு 2 திங்க் பண்றது, இந்த விஷயங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னாலும் மேக்சிமம் உங்களோட டேட்டாஸ் செக்யூரா இருக்கு. ஓகே, இப்போ சேஃப்டி ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ரூல்ஸ் இதெல்லாம். நெவர் ஷேர் யூ ஓடிபி, அதாவது உங்களுக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க எந்த டைம்லையுமே. அடுத்தது எப்பயுமே ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்க, அடிக்கடி பாஸ்வேர்டை மாத்துங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது, அதாவது டிக்ஷனரி வேர்ட்ஸ் பாவிக்காம வருது பாஸ்வேர்ட். டிக்ஷனரி வேர்ட்ஸ் சொல்லும்போது டிக்ஷனரி கூடிய வேர்ட்ஸ் இல்ல, டிக்ஷனரி வேர்ட்ஸ் உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பாஸ்வேர்ட் யூஸ் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம். அதாவது உங்க பேரை கொடுக்குறது, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்குறது, உங்களோட பேபிஸ் நம்மளோட பேர் கொடுக்குறது, பெட்ஸ் டே பேர் கொடுக்குறது, டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிக்ஷனரி வேர்ட்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபாஸ்டா வந்துட்டு கீ ஸ்ட்ரோக் மூலமாவே ஹெக் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டமான பாஸ்வேர்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் யூஸ் பண்ண பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு லிங்க்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்க. ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னா கட்டாயம் யூஆர்எல் செக் பண்ணி பாருங்க. HTTP இருக்கு, HTTPS இருக்கான்னு பாருங்க. செக்யூர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட. ஸோ இப்படி விஷயங்களை செக் பண்ணி பாருங்க கட்டாயம். அதே மாதிரி ஒரு லிங்கை கிளிக் பண்றீங்கன்னு சொன்னா அது ஃபேஸ்புக்குலாம் போகும், அது டராஸுக்குள்ளதான் போகும். சம்டைம்ஸ் அது ஃபிஷிங் சைட்ஸா இருக்கலாம். அப்படின்னு சொன்னா டராஸ்ன்னு சொல்றது 2 செட் இருக்கும். டராஸ்ன்னு சொல்ற இடத்துல எஸ்க்கு பதிலாக செட்டுக்கலாம், செட்டுக்கு பதிலாக எஸ் இருக்கலாம்.
இப்படி விஷயங்கள்லாம் செக் பண்ணி பாருங்க கரெக்டாக யூஆர்எல்ல. ஸோ தான் சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் கன்சிடர் ஆகிக்கூட விஷயம். அது வந்துட்டு 5G டெக்னாலஜிஸ். 5G டெக்னாலஜி இதை பற்றி பெருசாக பேச அவசியம் இருக்கு அவங்கக்கிட்ட. 5G டெக்னாலஜி சொல்றது என்னது இன்டர்நெட் செட்டிங்ஸ், அவ்வளோதான் நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டான இன்டர்நெட் நம்ம கிடைச்சிருக்கு 5Gன்னு சொல்றது. நாம இப்போ யூஸ் பண்றது 4G கிடையாதுன்னு சொன்னா நம்ம அவ்வளோ ஸ்பீடாக யூஸ் பண்ணல. ஸோ 5Gன்னு சொல்றது நம்ம 4Gல யூஸ் பண்ணதை விட ஸ்பீடான இன்டர்நெட்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம அதில் யூஸ் பண்ண ஆன்லைன் கிளாஸஸ், கேமிங், ஸ்மார்ட் சிட்டி பில்ட் பண்றாங்க, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். ஸ்மார்ட் சிட்டின்னும் போது அடுத்து ஐஓடி கான்செப்ட் வரும். ஐஓடின்னு சொல்ற ரோபோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஐஓடின்னு சொன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஐஓடின்னு சொல்றது ஐஓடி எப்படி ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. மெஷின்ஸ் அதுகளுக்கு இடையில கம்யூனிகேஷன் பண்ணிக்கணும் ஐஓடின்னு சொல்லுவோம். மெஷின்ஸ் அதாவது நம்ம மெஷின் எப்படி ஒன்று கூட பேச முடியும் யோசிச்சோம்னு சொன்னா எல்லாரும் பாருங்க, உங்களோட ஸ்மார்ட் போன் ஒன்று இருக்கு, உங்க கையில ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் வாட்சோட கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கு மெனிட்டு. நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டெப்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் ரீட் பண்ணிட்டு அந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு அப்படியே அனுப்பிட்டே இருக்கு. ஸ்மார்ட் போனுக்கு அதை சமரைஸ் பண்ணி ரிப்போர்ட் தரேன் நமக்கு. இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம். அதே மாதிரி மொபைல்ஸ் இருக்கும், இப்ப காசு இருக்கு, மொபைல்ல எல்லா விஷயமும் கார் வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப 2 டிவைஸ் வந்துட்டு ஒன்றொன்று தகவல்களை பரிமாறிக்கொள்ளுது. இப்ப ஸ்மார்ட் சிட்டி மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டுன்னு சொன்னா அந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டிவைஸுமே வந்துட்டு இன்டர் கனெக்டடா இருக்கும். எல்லாமே வந்துட்டு கிளவுட் பேஸ் பண்ணி எல்லாமே கிளவுட்ல கனெக்ட் ஆயிருக்கும் எல்லா டிவைஸும். ஸோ எல்லா டிவைஸும் அந்தந்த டிவைஸுக்கு எல்லா டேட்டாஸையும் கிளவுட்ல இருந்து ஃபெச் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் 5G டெக்னாலஜி ரெண்டுமே ஃபாஸ்டா ஒர்க் பண்ண அந்த ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு சொல்றது சாத்தியம். எப்படி ஸ்மார்ட் சிட்டி சாத்தியம்னு சொன்னா சிம்பிளா யோசிங்க. ஒரு கார் போயிட்டு இருக்கு, அந்த கார் வந்துட்டு அடுத்ததா ஒரு 10 நிமிஷத்துல நான் 10 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய ஒரு சிக்னல் லைட்டோட வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணலாம். நீ எத்தனை செகண்ட்ல வந்துட்டு அந்த சிக்னல் லைட்டை போடுவாய் ஆஃப் பண்ணுவாய். அப்படி இல்லைன்னு சொன்னா முன்னுக்கு போகக்கூடிய ஒரு கார் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னுக்கு இருக்கிற கார் வந்துட்டு அதுக்கு பின்னுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு பின்னுக்கு வர காரோட கம்யூனிகேஷன் பண்ணலாம். இந்த ஏரியா வந்துட்டு சரி டிராஃபிக் பிளாக் ஆகி ஸோ நீ வேற ரூட்டை யூஸ் பண்ணி போவாரு, அப்ப நீ ஃபாஸ்டா போகலாம் நீ போற இடத்துக்குன்னு சொல்லி அதில் கூட கம்யூனிகேஷன் பண்ணி அந்த காருக்குரிய பெஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ரூட்டை காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து 2 டிவைசஸ் வந்து அதாவது பேசினிச்சுன்னு சொன்னா நம்ம சொல்லுவோம் கம்யூனிகேஷன் பண்ணிக்கன்னு சொன்னா டேட்டாஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா இது நாம சொல்லுவோம் ஐஓடின்னு சொல்லி. ஐஓடி அந்த கான்செப்ட்ல தான் ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாமே ரன் பண்ணும். அடுத்து ரிமோட் சர்ஜரின்னு சொல்றது ஐஓடி மாதிரி ஒரு விஷயமா. இப்ப 2 விஷயம் உண்டு. ரிமோட் சர்ஜரின்னு சொல்லும் போது மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது அந்த அளவுக்கு நினைச்சா இல்லாட்டிக்கும். ஸோ என்னடா சொன்னா இப்போ ரிமோட் சர்ஜரின்னு சொல்லும் போது ஒன்று ஜூம் மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் எல்லாம் லைவ் டைம்ல ஒரு ஆள் சொல்லி கொடுத்துறாள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்போ ரொபோட்டிக் டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிட்டு இந்த ஸ்பீடுக்கு ரியலா ரன் ஆகும்னு சொன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆள் இங்க ஒரு ரொபோட்டிக் ஆர்ம் யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதை நாம சொல்லுவோம் ரிமோட் சர்ஜரிஸ் சொல்லி. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த 5G டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. டெக்னாலஜி கரியர் பார்த்த பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கரியர் பார்த்துருக்கு. எல்லாருக்கும் தெரியுமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோம்னு சொன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல எக்கச்சக்கமான ஜாப் கெரியர் பார்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள டேட்டா என்ட்ரி பண்றால தோங்கி ஒரு சர்ஜன் வரைக்கும் வந்துட்டு அந்த ஜாப்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமானதா இருக்கும். அதே மாதிரி ஐடி ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் உங்க மொபைல் ஷாப்புக்கு போனீங்கன்னு சொன்னாங்க மொபைல் ரிப்பேர் பண்றால தோங்கி கூகுள் கம்பெனில ஏஐ டெவலப்பர் வரைக்கும் வந்துட்டு ஐடி ஃபீல்டு வந்துட்டு வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸை கொண்டதா இருக்கும். எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்கு, அதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. உங்களோட ஸ்கில்ஸுக்கு அது சூட்டபிளா இருக்குமோ அந்த ஃபீல்ட நீங்க சூஸ் பண்ண ஜாப்புக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஏஐ ஃபீல்ட பொறுத்த ஏஐ இன்ஜினியர், பிக் டேட்டா அனலிஸ்ட், கிளவுட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் இருக்காங்க, 5G பொறுத்த நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இதுல வந்துட்டு அந்தந்த பாத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அதுக்குள்ள மெயினான ஜாப்ஸ் அறிக்க போகுது. ஏன்னு சொன்னா ஏ இன்ஜினியர் இருப்பாரு. ஏ இன்ஜினியருக்கு ஒரு டெவலப்பர் வந்து கோட் பண்ணி தான் அவங்க கோடிங் பண்ண டெவலப்பர்ஸ் தேவைப்படுவாங்க. பைத்தன் கோடர்ஸ் இருப்பாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான லாங்குவேஜை படிக்கிறாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆனாக்கா அதுக்குள்ள ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபீல்ட் சூட்டபிளோ அந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க போகலாம். ஐடி எக்கச்சக்கமான கெரியர் பார்த்து. ஸோ உங்களுக்கு கெரியர் பார்த்து வந்து நீங்க டிஸ்கவர் பண்ண வேண்டியது கூட வேலையா இருக்கீங்க. மெசேஜ் போட்டிருக்கீங்க. சவுண்ட் கிளியரா இல்லையா? நான் பேசுறது கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது.
ஓகே, ஒரு போட்டிங்க சவுண்ட் நோட் இனஃப்னு சொல்லி. ஓகே, நான் பேச கிளியர் ஆகி பண்ணிங்க. அப்போ ஸோ இந்த மாதிரி ஐடி கரியரை பொறுத்த நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பார்ட்ஸை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே டெவலப் ஆகி போகிறது உங்களோட ஸ்கில் செட்டை பொறுத்தது. ஸோ நீங்க வந்து ஒரு ஜேர்னியை டெக்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா முதலாவது செஞ்ச விஷயம் தான். நீங்க டெவலப்பராக இருந்தாலும் சும்மா சொல்லாம நீங்க ஒரு கோடிங் பண்ண போறீங்க, கோடிங் இன்ட்ரெஸ்ட், நான் டெவலப்பராக மாற போறேன், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை மாற போறேன்னு சொன்னா, நீங்க கோடிங் பண்ண போறீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ல போக போறீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு ஸ்பெசிபிக் செக்டரை சூஸ் பண்ண எடுத்துக்கணும். முதல் நான் வந்துட்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண போறேன், நான் வந்துட்டு கேமிங் டெவலப் பண்ண போறேன், நான் வந்து வெப்சைட் டெவலப்பராக மாற போறேன்னு சொன்னா அதுக்குரிய ஒரு ஸ்கில் ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ற. அதுக்குள்ளேயும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு வெப்சைட் வெப் டெவலப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டா இருக்கலாம், பேக் எண்டா இருக்கலாம். நாளைக்கு உங்களை ஒரு ஆளுக்கு தான் வாய்ஸ் இஷ்யூவா இருக்கேன்னு சொல்லி மிச்சம் எல்லாரும் கேட்குது இன்னைக்கு வாய்ஸ் தான். இந்த மைக் வால்யூம் ஓகேவா தான் இருக்கு எனக்கு. ஓகே, அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி அங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ஆன்லைன்ல ஸ்டடி பண்ணக்கூடிய வேஸ் நிறைய இருக்கு. ஆனா வரக்கூடிய பிரச்சனை என்ன சொன்னா மென்டர் பண்றது, கைட் பண்றது ஆக்கள் எல்லாம் பொறுத்தாலும் சரி நம்ம பார்த்து யூஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஒரு மென்டருக்கு கீழே இப்ப டெவலப்பிங் படிப்பு நீங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாஸ்ல அங்க பாக்குற யூடியூப்ல வீடியோஸ் பாக்குற டெவலப்பரா மாறணும் ட்ரை பண்றேன். அவங்க கெரியர் பத்தி சூஸ் பண்றது கஷ்டமா போறோம் அவங்களுக்கு. அப்ப நீங்க நிறைய ஏன் ஐடி ஸ்கில் பேஸ்ட் செக்டரா இருந்தாலும் ஏன் நிறைய பேர் வந்து சக்சஸ் பண்றலன்னு சொன்ன ஐடி ஃபீல்ட்ல வந்துட்டு ஸ்கில் பேஸ்ட் மட்டுமே காணும். நிறைய இடத்துல நடக்கிறேன்னு சொன்னா ஸ்கில் டெவலப்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஆத்துலையும் சேர்த்துலங்க வைக்கிறேன்னு சொல்ற மாதிரி எல்லாமே படிக்கிற போய் இருந்துக்கிட்டு என்ன சொன்னா ஒரு மென்டரிங் இல்லாதால கிளியரான ஒரு கோல் அவங்களுக்கு தெரியாதவங்க எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த இஷ்யூலாம் வர்றது கூட. ஸோ வந்துட்டு கரெக்டாக இந்த லேர்ன் ஃப்ரம் யூடியூப் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு முதல் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா மென்டரை சூஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு டீச்சர் டீச் பண்ணக்கூடிய அதாவது ஒரு எசென்சியல் ஸ்கில். இப்போ நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க போறீங்கன்னு சொன்னா எதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்றதை சொல்லி தரதுக்காக ஆக குறைஞ்சது ஒரு மென்டர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல லேர்ன் பண்ண பாருங்க. அதே நேரத்தில் நீங்க என்னதான் ஸ்கில் இருந்தாலும் வரக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து எல்லாரும் சொல்றதா ஸ்கில் பேஸ்ட் செக்டர்னு சொல்லி. ஆனா வரக்கூடிய பெரிய பிரச்சனை குறித்த பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னா ஸ்கில் யூஸ் ஆகாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பேப்பர் குவாலிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்கில் டெவலப் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே, நீங்க ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. சேம் டைம் வந்துட்டு கட்டாயம் ஒரு ரெகனைஸ் குவாலிஃபிகேஷன் வச்சுக்க பாருங்க. இல்லைன்னு சொன்னா அந்த ஸ்கில்லுக்கு மரியாதை இருக்காது. இப்போ ஃப்ரீலான்சிங்கா இருந்தா நான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்றேன், எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேப்பர் குவாலிஃபிகேஷன் வர வரைக்கும் எனக்கு டிமாண்ட் இருக்கலாம் அந்த இடத்துல. எனக்கு ஒரு பேப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதால தான் என்ன செய்வாங்க ஒரு டிகிரியோ மாஸ்டரோ நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா தான் குறிப்பிட்ட ஒரு ஜாப் எடுப்பாங்க அவங்கள. இல்ல நான் வந்துட்டு ஏஐ நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்லா கோட் பண்ணிடலாம், நான் நல்லா அல்கோரிதம் எழுதுவேன்னு சொல்லி இருந்தா கூட இந்த இடத்துல அவன் கேட்கறது நீங்க என்ன உங்களோட குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன. எல்லாருக்கும் வந்துட்டு மார்க் செகபெக் மாதிரிக்கு வந்துட்டு எடுத்த உடனே ஃபேஸ்புக்கை லான்ச் பண்ணி பெரிய ஆளார கஷ்டம் ஐடியில். ஸோ நீங்க ஐடியில் நீங்க வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் குறித்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெவலப் பண்ண பாருங்க. இப்போ ஐடியை பொறுத்த நீங்க என்ன செய்யலாம், ஏ லெவலில் கட்டாம ஓ லெவலில் ஐடியை சூஸ் பண்ணலாம், ஏஎல் ஐடி சூஸ் பண்ணலாம். ஏஎல் ஐடி சூஸ் பண்ணிட்டு இல்லைன்னு சொன்னா நீங்க ஏஎல் மெட்ஸ் படிச்சீங்கன்னு சொன்னா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது ஐடியை சூஸ் பண்ணலாம். இப்போ யூனிவர்சிட்டி எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. இல்லை எனக்கு ஐடி தான் இன்ட்ரெஸ்ட் சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஏ லெவல்ல இல்ல அவங்களுக்கு கேம்பஸே போகல எஃப் எடுத்த டீம் வந்துட்டு இப்போ நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னா அவங்களுக்கு ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எங்கே நம்ம பிரைவேட் கேம்பஸ் போனாங்க படிச்சாங்க. நீங்க பிரைவேட் கேம்பஸுக்கு போகணும்னு சொல்லணும்னா இன்கேஸ் உங்களுக்கு ஏழு மிஸ் ஆனிச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு எவ்வளவு இருக்கு நெக்ஸ்ட் பாத்வே. நீங்க என்விக்யூ படிக்கலாம், கேம்பஸ் கிடைக்கல உங்களோட ரிசல்ட்ஸ் கேம்பஸ் போகலாம்னு சொன்னா நீங்க என்விக்யூ கோர்சஸ் இருக்கு, என்விக்யூ ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா கவர்மெண்ட் லோன் தராங்க, அதை வச்சு நீங்க ஐடி படிக்கலாம். அப்ப ஐடியை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய வேரியஸ் ஏரியாஸ் இருக்கு, நீங்க அழகா படிக்கலாம் நீங்க ஐடியை. ஸோ நான் இந்த ரெண்டாவது ஸ்டெப்புக்கு முன்னே கட்டாயம் ஒரு மென்டரை சூஸ் பண்ண பாருங்க. நீங்க யூனிவர்சிட்டிஸ் அங்கே படிக்க போனீங்கன்னு சொன்னா மென்டர்ஸ் இருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து லேர்ன் பண்ண பாருங்க இன்னும். அதாவது உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு ஒரு சிஏ தான் படிப்பிக்காங்கன்னு சொன்னா நீங்க போற இடத்துல இட்ஸ் அ குட் லாங்குவேஜ், சரி நம்ம வேற ஒரு லாங்குவேஜ் சொல்லுவோம், உங்களுக்கு பிஹெச்பி தான் படிப்பிக்காங்கன்னு சொன்னா போற இடத்துல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதுல ஃப்ரேம் ஒர்க் பிஹெச்பில என்ன ட்ரெண்டிங் ஆப் இருக்கு, அப்புறம் என்ன ஃப்ரேம் ஒர்க் படிக்கணும், ஃப்ரேம் ஒர்க் என்ன ஒரு ஆள்கிட்ட கேட்டு அதுல
பேசிக் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இன்னும் ஃபர்தர் மோர் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த யூடியூப் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நான் யோசிக்கிறதுனா ஏன் யூஸ் பண்ண மாட்டேன், காரணம் என்னன்னு சொன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ரீசன் இஸ் ஐடி வந்துட்டு டெய்லி வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே இருக்கு. அதாவது இன்றைக்கு படிக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு இருக்க போறது இல்லை, 4 நாள் கழிச்சு வேற ஒரு விஷயம் வந்துடும். ஐடியில் படிப்பிக்க குழந்தைங்களுக்கு வர பெரிய பிரச்சனை ஐடியை பொறுத்த வரைக்குமே தான். எனக்கு மற்ற செக்டருக்குள்ள இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்பீடாக டெவலப் ஆகாமான்னு எனக்கு தெரியா. ஏன் சூஸ் பண்ண மாட்டேன் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அறியக்கூடியது. ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணலேன்னு சொன்னா நான் இன்றைக்கு ப்ரோக்ராமிங் பண்றேன், ஒரு வருஷம் கழிச்சு தூக்கி பார்த்தேன்னு சொன்னா எனக்கு எதுவுமே விளங்காது. என்னன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் மாறி இருக்கு இன்றைக்கு. இப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு ஐடி வந்துட்டு ஃபாஸ்ட் இவால்வ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சிம்பிளா சொன்னோம்னு சொன்னா ஒரு டைமுக்கு முதல்ல நாங்கள் எல்லாருமே ஆஃபீஸ் பேக்கேஜ் தான் படிப்போம். இப்போ நான் வந்துட்டு படிப்பிக்கிறது ஆஃபீஸ் பேக்கேஜ் தான் படிப்பீங்க. ஆனா வந்துட்டு இன்றைக்கு ஆஃபீஸ் பேக்கேஜ் தான் நிறைய விஷயங்கள் படிப்பிக்கிறதுக்கு இருக்கு. சிம்பிளா நம்ம க்ளோட் பேஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம ஆஃபீஸ்ல செய்யக்கூடிய அதே வேலைகளை செய்யக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு. அதாவது கூகுள் டாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு நிறைய ஆட்டோமேஷன் சிஸ்டம் இருக்கு. அதுக்குள்ளே கோட் பண்ணி தேவையான டைமுக்கு ஃபெச் பண்ண சொல்றது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஸோ ஜஸ்ட் பேசிக்கா மட்டும் இருக்காமல் நம்ம டெவலப் ஆகணும்னு சொன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா புது புது விஷயங்கள் தெரிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி ஐடியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்துட்டு ப்ரொஜெக்ட் பேஸ்ட தான் படிப்பாங்க. ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கூட படிக்கும்போது எப்பவுமே ப்ரொஜெக்ட் பேஸாக படிங்க. ப்ரொஜெக்ட் பேஸ்ன்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்து தான் படிக்கிறேன். ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணி பார்த்து படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும். அந்த விஷயத்த ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு எப்பயே பில்ட் பண்றேன் யோசிக்கிறேன்ல, நான் யாருக்கு செய்ய போறேன் இல்லை, நீங்களே திங்க் பண்ணி உண்மையா அப்படி பிரச்சனை ஒரு ஊர்ல அப்ப நான் ஒரு அக்கௌண்ட் ரெடி பண்ண போறேன்னு சொல்லி ரெடி பண்ற அக்கௌண்ட் செஞ்சு பார்க்க ரியல் டைம் இஷ்யூஸ் வரும். 2 பேர் ரன் பண்ண கொடுக்குற அந்த சிஸ்டத்தை அப்ப இன்னும் நிறைய பக்ஸ் வரும், அதை கிளியர் பண்றேன்னு சொல்லி செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஃபீல்ட்ல வந்துட்டு ஒரு லெவலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா நீ செஞ்ச சின்ன சின்ன ப்ரொஜெக்ட்ஸை வச்சுட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ சைட் ஒன்று ரெடி பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி எடுத்துட்டு அதை நீங்க ஆக்களை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஜாப் சான்சஸ் கூட கிடைக்கும். Again. சவுண்ட் கிளியரா இருக்கு இப்ப எல்லாருக்கும்? இப்ப நான் பேசுறது ஓகேவா? சவுண்ட் கிளியர் இல்லைன்னு சொல்றாங்க, நான் கேட்கும் போது ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. சவுண்ட் ஓகே, கிளியரா இருக்கு. ஓகே. அப்ப இது வந்துட்டு நீங்க உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரை நீங்க படிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு யூடியூப், கோசரா, கூகுள் ஸ்கில், யூடமின்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்கு நீங்க படிக்கிறதுக்கு. ஃப்ரீயா படிக்க போறீங்கன்னு சொன்னா. அப்படி இல்லைன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு கேம்பஸ்ல யூனிவர்சிட்டியில பிரைவேட் கேம்பஸ் சொல்லி எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. நீங்க உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் பேப்பர் குவாலிஃபிகேஷன் மட்டும் போதவ மாட்டு, அதே மாதிரிக்கு உங்களோட ஸ்கில் மட்டும் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண போறது எல்லா இடத்துலையும். ஸோ பேப்பர் குவாலிஃபிகேஷன் பில்ட் பண்ற சேம் டைம் உங்களோட ஸ்கில்லையும் பில்ட் பண்ண பாருங்க. ஸ்கில்ல பில்ட் பண்ற சேம் டைம் உங்களுக்கு பேப்பர் குவாலிஃபிகேஷன் பில்ட் பண்ண பாருங்க. ஏன்னு சொன்னா சேம் ஸ்கில் சேம் லெவலோட வந்துட்டு எப்பயுமே சொல்ற விஷயம் தான். சேம் பேப்பர் குவாலிஃபிகேஷனோட 2 வரும்போது ஸ்கில்ல செக் பண்ணி பாக்குறதும், சேம் ஸ்கில்லோட 2 வரும்போது பேப்பர் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணி பாக்குறது வழக்கமான விஷயம். ஸோ 2 சைட்லயும் உங்களோட ஸ்கில்லையும் பேப்பர் குவாலிஃபிகேஷனை பில்ட் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. அவங்களுக்கும் ஜாப் ஒன்ற டெக் உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கெரியர் பார்த்து சூஸ் பண்ண பாருங்க. ஜாப்பை தாண்டி ஜாப்னு சொல்லும் போது ஜஸ்ட் நாளைக்கு ஏர்ன் பண்றதை யோசிக்காம உங்களோட கெரியர் பார்த்து உங்களோட லைஃப் லாங் வந்து ஒரு டெவலப்மெண்ட் கெரியர் பார்த்து எடுத்துட்டு போய் ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நான் ரெடி பண்ண ப்ரெசன்டேஷன் எவ்வளவுதான். இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு, ஆனா டைம் காணாம இருக்கு நான் பேச எடுத்தோம்னு சொன்னா. ஸோ வந்துட்டு நல்லா நான் வச்சுங்க இவ்வளவு படிச்சது வந்துட்டு நாம லெக்சர் இவ்வளவு நேரம் சொல்லி தந்த விஷயம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ். இது நான் கண்டென்ட் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி ஸ்பெசிஃபிக்கா பேசணும் பண்ணி பேசல, இப்படி விஷயங்களா இருக்கேன்னா கொம்பனாங்களை சொல்லி தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா கேளுங்கன்னா உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன். ஸோ இதோட கண்டெக்ட் நம்பர் யாருக்காச்சும் இந்த விஷயங்கள் கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னு சொன்னா கண்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கொஸ்டின் கேட்கலாம்.
ஒருத்தரோட டவுட்ஸ் இல்லையா அதுவும்? இப்போ படிச்சதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி ஐடி செக்டருக்குள்ள ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேட்கலாம், தெரிஞ்ச நான் ஆன்சர் பண்ணுவேன். இல்லை இந்த ஒரு விஷயம் நான் படிக்கணும், அதுக்கு எப்படி பாத்வே இருக்கி. யாருக்கும் டவுட் எதுவும் இல்லையா? இருந்தா கேளுங்களேன். ஓகே, டவுட் இல்லைண்டா அமர்வை முடிக்கலாமா? யாருக்கும் டவுட் இல்லையா? அப்ப இதோட அமர்வை முடித்துக் கொள்ளும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இன்றைய திசை வாராந்த அமர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வளவாளர் பசித்த சார் அவர்களுக்கு தளமமைப்பின் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு பற்றினர்கள் இன்றைய அமர்வு சார்ந்து உங்களின் அறிவையும் பார்வையையும் மேலும் மேம்படுத்தியிருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். பங்கேற்பாளர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக திசை பயிற்சி தொடரில் இணைந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அடுத்த வார அமர்வு தொடர்பாக தகவல்கள் வழக்கம் போல் அறிவிக்கப்படும். மீளவும் இன்றைய அமர்வில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். இத்துடன் அமர்வு நிறைவு பெறுகின்றது. நன்றி.